எழுப்பி ஒரு ஆசனத்திலே உட்கார வச்சுட்டாலாம். ஒரு பக்தனால பகவானையே எதையும் பண்ண முடியும்னு காமிச்சது தான் திருப்பாவை. திருப்பாவையில் சுவாமிகிட்ட ஏதோ வரம் கேட்குற மாதிரி இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தமும் இதில் ஒழிஞ்சிட்டு இருக்கு. இது பார்க்குற விஷயத்தில் இருக்கு. ஒரு சிங்கத்தை அந்த வளர்க்குறவன் பார்த்தான்னா அவன் சந்தோஷமாக பார்க்குறான். இதே வேடிக்கை பார்க்க போனோம்னா அவன் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அது மாதிரி பகவானை நாம் எப்படி பார்க்குறோமோ பகவான் அது மாதிரி கிருபை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சுவாமியை மெதுவாக எழுப்பி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவரை திருப்தியும் பண்ண வச்சுட்டாராம். சுவாமியே தன்னுடைய வாக்கை திறந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. உனக்கு என்ன வர வேணும், எதை கேட்கறதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்குறான் சுவாமி. இல்லை மாலையே மணிவண்ணா பகவானை பார்த்து ரொம்ப ஆசையாக கூப்பிட்றான். நீ வரம் கொடுக்கணும்னு நினச்சிட்டியா? வரம் கொடுக்கணும்னு நினச்சா உனக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியாதான்னு. ஒரு அம்மாவுக்கு குழந்தைக்கு எப்போ என்ன வேணுங்கிறது ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும், வேறு யாராலையும் சொல்லவே முடியாது. இத்தனை பசுமாடும் கண்டுக்குட்டி இருந்தாலும் அதை அவுத்து விட்டோம்னா அந்த கன்று தன் தாயிட்ட தான் போகுது. அஞ்சறி ஜீவன் கூட அது பால் விட்டுருக்கு. அதே மாடு வேற ஏதாவது ஒரு கன்று வந்ததுன்னா அந்த கண்ணு கிட்ட சேர்க்கறது இல்லை. இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். பகவானுடைய சிருஷ்டி, சுவாமி இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய உதாரணம் சொல்லலாம். அது மாதிரி பகவானுக்கு நமக்கு எப்போ என்ன வேணும்னு தெரியுமா? நீ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி நீ நித்தியம் கோவிலுக்கு வர, கோவிலுக்கு வந்தால் பகவான்கிட்ட ஸ்ரத்தையோடு இருக்கணும். இதை தாண்டியாச்சுன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே மற்ற கவலைலாம் வந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டிய சமயம். இந்த கர்ப்ப கிரகத்தில் எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்காது. அதே மாதிரி கர்ப்ப கிரகத்தில் எங்கேயும் இந்த முன்கதவு தவிர பின்னாடியோ முன்னாடியோ எங்கேயுமே கதவு வைக்கிறது இல்லை. மேலே விமானத்துக்கும் மேலேயும் ஒரு மரத்தை போட்டு மூடிடுறது. ஒரே ஒரு சின்ன அந்த மரத்தில் ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் வைக்கிறது. அதுக்கு மேலே ஒரு காப்பர் வைக்கிறது. காப்பரோ தங்கமோ வெள்ளியோ ஒரு கலசம் வைக்கிறது. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் கிராவிட்டி சக்தி ஜாஸ்தி. எங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இழுத்து உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு கொடுக்கணும். அது மாதிரி தான் வரவங்க நாம் என்ன பண்ணணும், சுவாமிகிட்ட திருப்பாவை சொல்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது, நம்மளால் முடிஞ்ச புஷ்பம் பழம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது பகவான்கிட்ட பிரசாதம்னு பேர். அதை வாங்கிக்கிறது, பகவான்கிட்டேருந்து வாங்கிக்கிறது இருக்கே. நாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல புனிதத்துவம் அடையும், நிம்மதி கிடைக்கிறதுன்னு. அது மாதிரி பகவான் வரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுவாமிகிட்ட நாம் கேட்க வேண்டியது முதல்ல நிம்மதி கொடுன்னு. நீ கேட்குறா வெள்ளையான சங்க கொடு அப்படின்னு நீ பாசுரத்தில் கேட்குறா. ஏன் அப்படின்னா சங்க எதை கொடுப்போம் அப்படின்னா ஞானத்தை தான் கொடுப்போம். ஞானம்னா நம்ம என்னவோ பெரிய ரிஷி மாதிரி வைராக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்போ எதை செய்யணும்னு மனசுக்கு பட்டதா அதுவே பெரிய ஞானம். நமக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறது தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி எப்போ என்ன பண்ணணும்னு பகவான் புகட்டி கொடுப்பாராம். அதுபோல் பகவான்கிட்ட நீ வரத்தை கொடு, நாங்கள் அத்தனை பேர் இந்த விரதம் இருந்தது உண்மையானா நீ எனக்கு எல்லா விதமான கிருபையும் பண்ண வேண்டும், அதையும் தவிர்த்து நீ இந்த மங்கள வஸ்துக்கள்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். சுவாமி குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுறாரா இன்றைக்கி பாசுரத்தில். இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தில் சுவாமி நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு தலையாட்டுறான். ஒரு பசுமாடு எப்படி ஒரு இந்த பசுமாடு பார்த்துக்கிறவனுக்கு கட்டுப்பட்டுருதுன்னா அவன் அடித்தாலும் வாங்கிக்கும், அவன் தடவி கொடுத்தாலும் கழுத்தை காட்டும், அவன் என்ன பண்ணாலும் எப்படி ஒரு பசுமாடு பண்ணுறதோ அது மாதிரி பகவான் இன்னைக்கு பக்தியில் மயங்கி போயிட்டாரா. அவன் ஆண்டாளுடைய பக்தியில் அப்படி மயங்கி போய் எதையும் கொடுத்தாரு. இன்னைக்கு பாசுரம் என்ன சொல்கிறது, ஆலயத்துக்கு வந்தால் நாம் மௌனத்தை முதல்ல கடைபிடிக்கணும். அதே மாதிரி வெறுங்கையோட பகவானை தரிசனம் பண்ணக்கூடாது. புஷ்பமோ துளசியோ என்ன கையில் கிடைக்கிறதோ பகவானுக்கு உகந்த வஸ்துவாக எடுத்துகிட்டு சமர்ப்பணம் பண்ணணும். அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறது, வஸ்திரத்தை மூணாக மடிச்சிக்கணும். அந்த தீர்த்தம் ஒரு சொட்டு கீழே போயிடக்கூடாது. அந்த தீர்த்தத்தை சத்தம் இல்லாமல் குடிக்கணும். பல்லில் அதாவது எச்சம் பண்ணாமல் சாப்பிட்ணும். இப்படிலாம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு மட்டும். அப்படி குடித்தா என்னன்னா ஆஜன்ம கிருத பாபானாம் பிராயஷ்சித்தம் தினே தினே
போன ஜென்மாலேருந்து இப்போ வரையும் பண்ண பாவத்தெல்லாம் நித்தியம் தீர்த்தம் சாப்பிட்றதுனாலே போக்கிட்டுருவான்னு அர்த்தம். தீர்த்தம் சாப்பிட்றதுல மட்டும். அப்புறம் ஷட்டு ஆரின்னு, ஆரின்னா சத்ருன்னு பேர். 6 விதமான சத்ருக்களை ஷடாரி வைக்கிறதுனால மட்டும் அழிக்கிறது தான். எது மாதிரி சத்ரு அப்படின்னா மனசுனால சரீரத்தினால இப்படிலாம் ஏற்படுறது அத்தனையும் போக்கிறது அப்படிங்கிறார். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்ய ஆர்த்தி க்ஷவனே கிருதக்ஷணம் தனம் மதீயம். ஆர்த்தி கஷ்டத்தையும் போக்கி அதே சமயத்தில் அந்த திருவடி கொடுத்துடுறதா, மங்களத்தையும் கொடுத்துடுறதா. அதுதான் கதா புனశ్చంగ ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குட வஜ்ரலாஞ்சனம். சுவாமியினுடைய பஞ்சாயுதமும் அவருடைய திருவடியில் இருக்கான், அந்த சின்னங்கள்லாம் இருக்கான். அது நம்ம சிரசில் வைக்கும் பொழுது நமக்கு இருக்க கெட்டதெல்லாம் போய் ரக்ஷ பகவானே கொடுத்துட்றாராம். ஷடாரி வைக்கிறதுனால மட்டும் அது நடக்கிறது அப்படிங்கிற. துளசியை பல்லில் படாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு பேர். அப்படி இல்லாட்டி எச்ச பண்ணாலும் கடித்து சாப்பிடக்கூடாது. துளசியை கூட கடித்து சாப்பிடும். கோவிலுக்குள்ளே எதையுமே கடித்து சாப்பிடக்கூடாது. பழம் இது மாதிரி கடித்து சாப்பிட்டா என்னென்னா பிரசாதங்கிற தன்மை அதில் போயிடுறது. அப்புறம் நீ சாப்பிட்றதுங்கிறது வேஸ்ட்டு. அப்போ நீ கடையிலையும் சாப்பிட்லாம், கோவிலையும் சாப்பிட்லாம். நீங்கள் அதுக்கு இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால ஒரு 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 இது கிடையாது, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறது சாஸ்திரம். அது ஒன்று. அதே மாதிரி இப்போ பொங்கலோ இன்னொரு பிரசாதமோ எள்ளுஞ்சாதமோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற சாதத்தை எச்ச பண்ணாமல் சாப்பிடும். கடித்து சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய புனிதத்துவம் கெடுத்துரும் அப்படிங்கிறது. தூக்கி தான் சாப்பிடணும், ஒரு வாயில் படாமல் தூக்கி சாப்பிட்ணும். பிரசாதம் சாப்பிடும்பொழுது பகவானுடைய எண்ணம் இருக்கணும். நீங்கள் என்னென்னா பிரசாதம் வாங்கிட்டு எல்லோரும் கூட்டாக கொண்டு நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், கூட்டாக சேர்ந்து உட்காந்து மற்ற கதையெல்லாம் பேசின்னு சாப்பிடணும். சுவாமி அவருடைய கடாட்சம் பட்ட நிவேதனம்னு பேர். நிவேதனம்னா அவருடைய கருணை பொங்கிய கண்ணீரை வாழியேன்னு தாயார் இந்த ஆழ்வாரெல்லாம் பாடுறா பாருங்க. அந்த கருணையை அந்த பிரசாதம் மேலே பட்டிருக்கு. பட்டால் நாம் வாழ்நாள் முழுக்க எதை நம்பி இருக்கோம் அப்படின்னா வயிற்றுல இருக்க ஜாட்டராத்தியை நம்பி தான் நம்ம உடம்பு முழுக்க இருக்க போகுது. நீ என்ன சாப்பிட்றியோ அது உனக்கு சத்தா மாறி அது உனக்கு எனர்ஜியை கொடுத்து அது ஒன்று ஆக்டிவிட்டி பண்ண வைக்கணும். இது யார் கையில் இருக்குது அப்படின்னா பகவான் கையில் தான் இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் நீ சாப்பிட்ற ஆகாரம்ங்கிற அந்த ஆகாரம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ டிஃபனோ எதை சாப்பிட்றியோ அதெல்லாம் அதுக்கப்புறம் சரியாக இருக்குமா. ஏன் அப்படின்னா அது பகவான் பார்த்தது அப்படிங்கிற. கஜபுக்த கபித்தவத்துன்னு பேர். விளாம்பழம் யானைக்கு கொடுத்தோம்னா அந்த விளாம்பழத்தை சாப்பிடும். மறுநாள் ஸ்நானம் போடும்போது அது என்ன பண்ணும், அந்த விளாம்பழத்தை நாம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே விளாம்பழத்தை போட்டுரும். உடச்சி பார்த்தா பழம் இருக்காது. அது எப்படியோ அது மாதிரி அது யாராவது கண்டுபிடிக்க முடியுமா வெட்டினரி டாக்டரால்? ஏன் யானையை உள்ள யாராவது நறுக்கி தராங்களா, இல்லை இந்த ஏதாவது ஒரு மிஷின் வச்சு பழத்தை மட்டும் எடுத்து தராங்களா? ஓடு இல்லாமல் ஓடு உடையிலையே எப்படி சாப்பிட்றது? இது யாராலையும் சொல்ல முடியாது. பகவானால் ஒத்தனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த பிரசாதத்தை சாப்பிட்றது, அந்த யானை எப்படி விளாம்பழம் சாப்பிட்றதோ அது மாதிரி ஒவ்வொரு பிரசாதத்தையும் பகவான் சாப்பிட்றார் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட இந்த வரத்தெல்லாம் கேட்டு விசேஷமான பாசனம். நாளைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு நாளைக்கு பால் சாதம் பண்ணி பகவானுக்கு முழங்கை வரிவாரங்கிற நெய் வழிய 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 நிவேதனம் பண்ணுறாலும். அந்த நிவேதனம் பண்ணுறோன்னா நெய் அது மாதிரி பகவானுக்கு ரொம்ப திருப்தியாது. அதை நிவேதனம் பண்ணி தானும் விரதத்தை முடிச்சுட்டு பகவானையும் திருப்தி பண்ணி வைக்கிறான்னு பேர். நாளை மறுநாள் பகவான் மாட்டு கண்ணெல்லாம் ஓட்டி போகும்போது கட்டு சாதம் தூக்கின்னு போவாராம். யசோதா அம்மா கொடுத்துட்டு போவார். அதை எல்லாரோடையும் உட்காந்து வச்சு சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிட்டு அது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாராம், அவன் எடுத்துகிட்டு வந்துருப்பானா, இவர் கதம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கானா, அவன் பொங்கல் எடுத்துகிட்டு வந்திருப்பானா, எனக்கு கொஞ்சோண்டு கொடுறான்னு சுவாமி வாங்கி சாப்பிடுவாராம். அது மாதிரி நீ என்கிட்டேருந்து நீ பகிர்ந்துக்கணும், என் கஷ்டமும் பகிர்ந்துக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நாளை மறுநாள் பாசனம். அதுக்கப்புறம் சிற்றந்திருகாலேன்னு ஒரு 4 நாள் தான் இருக்குது. நாளைக்கு இந்த வாட்டி போகி பொழுது ஏகாதசி வருது. ஏகாதசி அன்றைக்கி எப்போவுமே திருப்பாவட சேவைன்னு பிரபூத்த மகாஹவின்னு 25 கிலோவுக்கு மேலே பகவானுக்கு கண்டூரில் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கமாக இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது விடாமல் கல்யாணம் முடிஞ்சோன்னே சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அப்படி கொடுக்கறதுங்க. ஏகாதசி அன்றைக்கி என்ன அப்படின்னா, சுவாமிக்கே நிவேதனம் பண்ணாலும் அது பிரசாதமாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்லாமே தவிர்த்து தட்டில் போட்டுன்னு வக்கனையாக சாப்பிட்றதுங்கிறத இன்றைக்கி கூடாது. ஏகாதசின்னா சாப்பிடக்கூடாதுன்னே பேர். அதனால இந்த கறவைகள் அந்த பாசுரம் அன்னைக்கு கலந்த சாதம் நிவேதனம் பண்ணணுன்னே அந்த பாசுரம் பிரகாரம் இருக்கு.
அதனால அன்னைக்கு பண்ணிடலான்னு அன்றைக்கி பண்ணுறது. அதுக்கு யாராவது பொருளாக கொடுக்கணுன்னா இந்த கோவிலில் கேட்டு பொருளாக கொடுக்கலாம். நாளைக்கு கூடாது, நாளைக்கு பால் சாதமும் நாளன்னைக்கு கதம்ப நிவேதனமும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண இருக்கு. இதுக்கு காய்கறி என்ன தேவையோ யாரால் என்ன முடியுமோ அத்தனையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படும். யார் யார் என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் கழிச்சு வர வழக்கம் போல் போகி அன்னைக்கு கல்யாண உற்சவத்தோடு இந்த வருஷம் மார்கழி மாதம் பகவானுடைய கிருபையினால் பூர்த்தி ஆகுது. தாயார்கிட்ட மாத்திரம் சுவாமி கேட்கல என்ன வரம் வேணும்னு, நம்ம அத்தனை பேருக்கு சேர்த்து தான் கேட்டிருக்காரு தாயார். நம்ம அத்தனை பேருக்காக தான் இந்த பாசனமே பாடினோம். இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் வரம் கேட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல போகிறேன் அடுத்த பாசனத்தில். அது மாதிரி நீங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் பகவான் பூர்த்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணி